ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? இது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எடுத்த வீடியோ. சாட்டர்டே வந்து எறா வாங்கியிருந்தேன், 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். வாங்கும்போது என்னவோ நிறைய இருந்துச்சு, ஆனால் க்ளீன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இத்தனோடு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து எறா தொக்கும் ரசமும் தான் பண்ண போகிறோம். ரசத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகா, தனியா, சீரகம், பூண்டு, மிளகு எல்லாம் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ரசத்துக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிவிட்டேன். அதே மாதிரி என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம எப்போ சமைக்கும் போது எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டோன்னா டக்கு டக்குன்னு போட்டு எல்லாமே பண்ணிடலாம். இல்லைன்னா அந்த டைமில் ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எறா தொக்குக்கு வந்து கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிறதுக்கு வேண்டி எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு சைடில் வந்து ரசத்துக்கு வேண்டி கடாயில் வந்து ஆயில் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரசப்பொடியும் அது கூட சேர்த்துட்டு ஒரு தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சிட்டு அது கூட சேர்த்துட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மல்லி இலையும் லைட்டாக தூவி விட்டுட்டு லைட்டாக நுர வந்து கொதி வந்த பிறகு இறக்கிட்டோன்னா நம்மளோட டேஸ்ட்டான ரசம் வந்து ரெடி ஆயிரும். ரசம் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து எறா தொக்குக்கு வந்து வெங்காயம் வந்து வதக்கிறதுக்கு வேண்டி வச்சுருந்தோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா வதங்கிடுச்சு, லைட்டாக ப்ரௌன் கலரும் ஆகிடுச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோம். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலையும் இது கூட போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த ஆயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த இறால வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி விட ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா 2 கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கின பிறகு மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எறா எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அந்த இறாலோட தண்ணியில் தான் நம்ம வந்து சூப்பரான தொக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை வந்து மேலே தூவிட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பரான எறா தொக்கு வந்து ரெடி ஆயிரும். எறா வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விலாகில் நாளைக்கு மீட் பண்ணலாம்.